கர்த்தருக்குள் அன்பானவர்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருப்போம். அந்த காரியங்கள் நடைபெறாது, சோர்ந்து போய்விடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நிறைவேறுமா என்று காத்து கொண்டிருப்போம். அவைகள் நடைபெறாமல் தாமதப்படும், சோர்ந்து போய்விடுவோம். அந்த சோர்வு பலமின்மையை கொடுத்து நம்முடைய பலனை முற்றிலுமாக நம்மை விட்டு எடுத்துவிடும். ஆனால் திருமறை மிக அழகாக சொல்லுகிறது. இயேசுவானவர் சொல்லுகிறார், அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகச் செய்கிறார். பலன் கொடுக்கிறார், சத்துவத்தை கொடுக்கிறார். அதாவது ஆற்றல் இல்லாமல் போனால் ஆற்றலை கொடுத்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். நாம் அவர் சமூகத்திற்கு சென்று, ஆண்டவரே, என் வாழ்விலே மாற்றத்தை காண வேண்டும், நான் புதுபலன் பெற வேண்டும் என்று சொல்லும்போது நாம் சோர்ந்து போய் நிற்கிற வேளையில் நமக்கு பலனை கொடுத்து தூக்கி நிறுத்துகிற கடவுளாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நாம் சத்துவத்தை, ஆற்றலை இழந்த வேளையில் ஆற்றலை கொடுக்கிற கடவுளாக இருக்கிறார். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.